நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெண்ட் நல்லா இருக்குங்க. ஸோ அவன் வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் லெவல் தாங்க. ஸோ 23,000 நோக்கி வந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த வீக்கில் வந்துடுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ டெய்லியும் வந்து நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே வராங்க. ஆனாங்க இந்த வீக்கில் வந்து ஒரு ஹாலிடே வருதுங்க, 10ஆம் தேதி ஹாலிடே வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மந்த்லேயே 2 ஹாலிடேங்க, 10ஆம் தேதி ஒன்று, 17ஆம் தேதி ஒன்று. ஸோ இருந்தாலும் ட்ரெண்ட் நல்லா இருக்குங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி தாங்க ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணி மறுபடியும் ஆல் டைம்குள்ளே ஹைக்கிட்டே கொண்டு வந்து க்ளோசிங் வச்சுருக்கான். இவனும் நம்ம சைக்கலாஜிக்கல் லெவல் தாங்க, 50,000ங்க. ஸோ 50,000 வரைக்கும் விடுவான்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆனால் அந்த குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விட்டுட்டு மறுபடி விற்க கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதுவும் இந்த வீக்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போங்க. ஸோ ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பையிங்கில் தாங்க இருக்குது. ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னாங்க, ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த லெவல்லே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த லெவல் பிரேக் பண்ணுவான்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ண முடியலன்னா திரும்ப லோ வந்துச்சுன்னா இந்த லெவல் பிரேக் பண்ணிடுங்க. ஸோ கீழே வந்து அதை வாங்கிக்கலாம், மேலே இப்படியே போனால் அப்படியே விட்டுறலாங்க, அவன் எங்கேயே போயிட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஹெச்டிஎஃப்சி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்க. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வேலிடான ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஸோ பார்ப்போங்க, அப்படியே இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு திரும்ப அப்படியே ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் தான் வரும். ஸோ இதை பிரேக் பண்ணி போச்சுனாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சேம் நான் அந்த ஒரு இந்த லெவல் தான் இந்த லெவல் தாங்க ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணும், பார்ப்போங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டு மார்க்கெட்டுமே நல்ல ஒரு பைங்கில் தாங்க இருக்குது. ஸோ ரெண்டுமே சைக்கலாஜிக்கல் லெவல் நோக்கி கொண்டுக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் அதே தாங்க, சேம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல். ஸோ பார்ப்போங்க. யூஎஸ் மார்க்கெட் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தாங்க ரொம்ப மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கான். யூஎஸ் 30 சேம் ரெண்டுமே அதே தாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் தாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வீக்கில் ஒன்றும் பெரிய டேட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு இல்லை, நான் செக் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி இருக்காது தெரிலங்க. ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் பெரிய எந்த ஒரு எக்கனாமிக்கில் டேட்டாவும் இல்லை. ஸோ அதனால் குளோபல் மார்க்கெட் இப்படியே தான் நடந்துருக்கும். நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி போயிட்டாங்க 800. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது 75 பக்கமாக தான் க்ளோசிங் ஆகிருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் 750 தாங்க க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பறக்குதுங்க, 800க்கு மேலே போகுதுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நாளைக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் பார்ப்போங்க. பேங்க் நிஃப்டிங்க இந்த ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்ததுனால தான் இன்றைக்கி ஒன்றும் பெரிய மூவ் இல்லை. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே நல்ல ஒரு கேப் அப் ஆச்சுன்னா நல்ல ஒரு பையிங்க்கு வந்தாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹாலிடே வேறு வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீக்லி பொசிஷன் எடுத்துக்கிங்களா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹாலிடே வர்றது ரொம்ப டேஞ்சருங்க. பெரிய கேப் அப்பும் நடக்கும், பெரிய கேப் டவுனும் நடக்கும். நீங்கள் வச்சுருக்க ப்ரீமியம் அப்படியே ஜீரோக்கு போயிடும். கேப் அப் நடந்துச்சுன்னா டபுள் ட்ரிபிள்னு வந்துடும். கேப் டவுன் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ப்ரீமியம் ஜீரோக்கு போயிடும், கேபிட்டல் பூரா லூஸ் பண்ணிடுவீங்க. அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா பெரிய ப்ராஃபிட் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, சரி வருத்தம் தான் போடுவோம். ஆனால் கீழே போயிடுச்சுனாங்க நம்ம போட்டு இருக்கிற கேபிட்டலை வச்சு நம்ம வந்து மறுபடியும் மேனேஜ் பண்ணி மேலே வர முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா கேபிட்டல் வந்து இழந்துட்டிங்கன்னா மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீக்லி கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பெரிய கேப் அப் நடந்துட்டா ஓகேங்க, கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? ஸோ உங்கள் கேபிட்டல் 0 ஆயிரும். ஸோ அடுத்த என்ட்ரி எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனை கட் பண்ணிடலாங்களே, நமக்கு பெரிய ப்ராஃபிட்டும் வேண்டாம், 0 லாஸஸும் வேண்டாம். ஸோ வாஷ் அவுட்டும் பண்ண வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற கேபிட்டலில் இருக்கிற ப்ராஃபிட்டில் கட் பண்ணிட்டா ஸோ அடுத்த இன்னொரு என்ட்ரி வரப்போ என்ட்ரி ஆகி மறுபடியும் புக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுங்க. வீக்லி கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஹாலிடே வர டைமில் எடுக்காதீங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் அதுதாங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லாத போனால் ஏன்னா நாங்களாம் வந்து அனுபவப்பட்டு அடிபட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். எடுத்துக்காது உங்களோட விருப்பம். அப்படியே 0க்கு போயிருங்க, உங்கள் ப்ரீமியம் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் கேபிட்டல் போயிடும். ஏன்னா நாங்களாம் இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் நஞ்சு அடி வாங்கலைங்க. அதெல்லாம் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்குது. அதனால் சரி பார்ப்போங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ 1 மினிட் சார்ட் வச்சோம்னா தெரிஞ்சுக்கலாம். அவன் நல்லா பைங்கில் தாங்க கொண்டு போயிட்டே இருக்கானுங்க, கண்டினியூவாங்க. ஸோ பார்ப்போங்க.
இவன் மேபி 900 கிட்டத்தட்ட வந்து இது நாளைக்கு ஓப்பன் வச்சானாங்க. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியும் தூள் கிளப்பிடுங்க. ஸோ பார்ப்போங்க, மார்னிங் என்னென்னு பார்ப்போம். மார்னிங் வந்து 6:30க்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.